ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸோட பேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிசைனுக்கு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஷினில் கரண்டில் உட்காந்து தைக்கிறனால முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு 4 பக்கம் சம அளவு துணி எடுத்துகிட்டு கொக்கி மாட்டுற ஊசியை உள்ளார வச்சு கார்னர் வரைக்கும், அதாவது முக்கோணம், அந்த சதுரமான துணியில் முக்கோணம் வரைக்கும் நீங்கள் சுருட்டிட்டு அதுக்கப்புறம் கையால் 2 மடிப்பு மடித்து விட்டு நெருக்கமாக கொண்டு வந்து நூலை முடிச்சு போட்டுருங்க நூலால். அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும். ஏன்னா நீங்கள் மிஷினில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிங்கன்னா கரண்ட் பில் அதிகமாகும். ஸோ இப்போ லைனிங் துணி நம்ம எப்பயும் போல் எவ்வளோ இறக்க வேணும் கேட்குறாங்க, எவ்வளோ அகல வேணும் கேட்குறாங்கன்னு வெட்டி எடுத்து வச்சுட்டு லைனிங் துணியில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பிசடெல்லாம் உள்ளர போயிடும். ஸோ டிசைன் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா அந்த பூவோட ஷேப்பே கிடைக்காது. ரொம்ப தள்ளி தள்ளி வச்சிங்கன்னா நடுவில் கேப் இருக்கும், அதிகமாக திருப்புறப்ப நீட்டாக இருக்காது. ஸோ பிசுடு ரைட் சைடும், பூவோட டிசைன் லெஃப்ட் சைடும். இப்போ நீங்கள் மிஷினில் இந்த பொசிஷனில் உட்காந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ லெஃப்ட் சைடு பூவோட டிசைனும், ரைட் சைடு துணியோட பிசுடும். அதை அந்த மாதிரி பார்த்து வச்சிங்கன்னா ஒரிஜினல் கிளாத் வச்சு அடித்து திருப்புறப்ப கரெக்டாக பிசுடு உள் பக்கமாக போயிடும். அதாவது உள் பக்கமும் நம்மளுக்கு எந்த ஒரு பிசுடும் இருக்காது, வெளிப்பக்கமும் பார்க்க நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு மெயின் சில டிசைன்லாம் பார்த்திங்கன்னா உள் பக்கம் வெளியில் டிசைன் வச்சுருப்பாங்க, ஆனால் உள்ளார ப்ளவுஸ் அது உள் பக்கமாக திருப்பி பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ சுற்றி இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கழுத்து எவ்வளோ 1/4 இன்ச் அடிப்போமோ அதே அளவுக்கு வச்சு எல்லா பூவையும் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி அதோட பிசுடு இருக்கும். அதாவது இப்போ டிசைன் வச்சுருக்கீங்க லைனிங்கில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். லைனிங்கை திருப்பினீங்கன்னா இப்போ வெளிப்பக்கமாக அடிச்சிட்ருக்கோம், லைனிங்கை திருப்பிட்டு பிசுடெல்லாம் கட் பண்ணி விடணும். இப்போ நான் 2 இது எனக்கு பத்தலைனால நான் மிஷினில் உட்காந்து பண்ணுறேன். இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். 2வது கரண்டும் அதிகமாக இழுக்கும் மோட்டரில். ஸோ ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனை அட்டாச் பண்ணுங்கள். ஒரு 2-3 மடக்கு மடக்கி அதுக்கப்புறம் நூலால் சுற்றுங்க. இப்போ உள் பக்கமாக, அதாவது டிசைன் வச்ச பக்கம் இல்லாமல் அதோட ஆப்போசிட் சைடு நான் திருப்பி லைனிங் அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்றது தெரியும். அப்படி திருப்பி கட் பண்ணால் தான் பிசுடையும் கரெக்டாக கட் பண்ணலாம், டிசைனும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரிஜினல் கிளாத்தை மேலே வச்சுட்டு அப்படியே உள்ளே திருப்பிட்டு நம்ம எப்பயும் போல் லைனிங் ப்ளவுஸ் 1/4 இன்ச்சு வச்சு அடிப்போமா, அது மாதிரி லைனிங் ப்ளவுஸ் 1/4 இன்ச்சு சுற்றி ரவுண்டாக தையல் போட்டுருங்க. இப்படி அடிக்கும்போது நீங்கள் ஏற்கனவே டிசைன் வச்சு அடிக்கும்போது முன்ன பின்ன அடிச்சிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் 1/4 இன்ச்சு ஈவனாக இருக்கணும். தைச்சிட்டு நடுவில் உள்ள கிளாத்தை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த ரவுண்டு ஷேப்புக்கு ஒரு நாச் போட்டுருங்க. நாச் டிசைனுக்கெலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம், ஏன்னா அது பிசுடு இருக்கிறனால கனமாக இருக்கும், திருப்பி விடும்போது நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நாச் போட்டுட்டிங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங்காகவும் இருக்கும். படிமான தையல் போட்டுக்கோங்க. கம்பல்சரி படிமான தையல், ஓர தையல் எல்லாமே போடணும் நம்ம. ஏன்னா நார்மலாக நம்ம இப்போ நெக்கு அடித்து திருப்புறோம், டிசைன் இல்லாமல் லைனிங் ப்ளவுஸ் அடித்து திருப்புறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளார மடங்கி கொடுத்துரும். இதில் கொஞ்சம் பிசுடு, அந்த டிசைனோட பிசுடு உள்ளார இருக்கும், அது அந்த இடம் கனமாக இருக்கிறனால கண்டிப்பாக படிமான தையலும் போடணும், ஓர தையலும் போடணும். ஓர தையல் போடுறப்ப டிசைனை நல்லா திருப்பி விட்டுட்டு அடியில் இருக்க லைனிங் மேலே தெரியக்கூடாது, மேலே இருக்க டிசைன் அடியில் ரொம்ப போயிடக்கூடாது, ஒரே ஈவனாக இருக்கணும். நம்ம டிசைன் வைக்கிறதுல ரொம்ப பொறுமை வேணும், அப்போ தான் அந்த நீட் ஃபினிஷிங்கை கொண்டு வர முடியும். இப்போ அடித்து முடிச்சுட்டேன் பாருங்கள். இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங் அளவுக்கு சுற்றி தையல் போட்டுறேன். இப்போ உள்ளாரையும் பிசுடு இல்லை பாருங்கள். சுற்றி நான் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி விட்றேன். கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் கீழே ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருப்போம் இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு, அதை மடித்து அடிச்சிடணும்.
நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ, ஸ்டிச் பண்ணுற வீடியோ, ஆரி ஒர்க் வீடியோ எல்லா வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வீடியோ போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிசைன் வச்சதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு ஈவனாக வந்து சுற்றி மார்க் பண்ணிக்கணும். அதாவது ஷோல்டர் உங்களுக்கு பெரிய ஷோல்டராக வைக்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் 1 இன்ச் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஷோல்டர் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கேப் நீங்கள் வைக்க முடியும். ஏன்னா நம்ம கை அட்டாச் பண்ணணும். இங்கிட்டு நெக்கு தைக்கிறதுனால இதில் 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு அதுக்குள்ளேயே 2 டிசைனையும் எப்படி அட்டாச் பண்ண முடியுமோ கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸு தான். ஆனால் ஒரே ஈவனாக இருக்கணும். இந்த ஷோல்டரில் ஆரம்பித்து அந்த ஷோல்டர் வரைக்கும் ஒரே ஈவனாக இருக்கணும். சுற்றி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண கோட்டில் தான் தையல் போடணும். பேக் சைடு வந்து இன்னொரு டிசைனுக்குள்ளதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி மடிக்கிறேன்றதை நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நான் ரெடிமேடாக தைச்சி வச்சுட்டு ஒன்றே நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். 4 பக்கமும் சம அளவு துணி எடுத்துக்கோங்க. ஒரு கார்னருக்கும் இன்னொரு கார்னருக்கும் மடக்கிக்கோங்க. அதை திரும்ப மறுபடியும் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ரைட் சைடு கொஞ்சம் மடக்கி விடுங்க, லெஃப்ட் சைடு கொஞ்சம் மடக்கி விடுங்க. இப்படி மடக்கிட்டு தான் மிஷினில் இந்த மாதிரி நான் தச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் தச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிக்கணும். மார்க் பண்ணது மேலே வச்சு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லேஸ் வந்து அந்த பிசுடு இருக்கும், அந்த பிசுடு தெரியாமல் லேஸை வச்சு மறைச்சி அடிச்சிடலாம். அதாவது லேஸ் ரொம்ப பெரிய லேஸாக எடுத்துட்டிங்கன்னா ரவுண்டு ஷேப்புக்கு வந்து அந்த ரவுண்ட் நெக்கு வந்து கொடுக்காது. ஸோ ரொம்ப சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா அந்த பிசுடு வந்து வெளியில் தெரியும். கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. 2வது லேஸில் வந்து 2 சைடும் தையல் போடணும். இந்த கார்னர் போடணும், அந்த கார்னர் போடணும். டிசைனோட பிசுடு வந்து லேஸோட சென்டரில் இருக்கணும். ஸோ ரொம்ப பொறுமையாக வச்சு சுற்றி தையல் போட்டுருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். எப்போயுமே நம்ம லேஸ் வாங்கி வச்சு அடிச்சோன்னா 2 கார்னர்லேயும் தையல் போடுங்க. லேஸோட 2 சைடுமே தையல் போடுங்க. அப்போ தான் வந்து லேஸ் வந்து நீட்டாகவும் இருக்கும். வச்சு அடித்தாலும் ப்ளவுஸில் வந்து பிரியாமலும் இருக்கும். இப்போ மேலே உள்ள ரவுண்ட் நெக்குக்கு அதையும் வச்சு ஒரு லேஸ் வச்சு அடிச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டினியூவாக வந்து ஆரி ஒர்க்கு கிளாஸ் வந்து நம்ம வந்து யூடியூப் மூலயமா ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டினியூஸாக வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓரத்துலேயும் நம்ம வந்து நெக்கோட ஓரத்துலேயும் வச்சு அடிக்கிறப்ப 2 சைடும் நம்ம வந்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு உள்ள கார்னரில் தான் தையல் போடணும். அதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு உள்ள கார்னரில் தையல் போடணும். ஏன்னா நம்ம ரைட் சைடு போடாமல் லெஃப்ட் சைடு போட்டோம்னா ரைட் சைடு வந்து எக்ஸஸாக வெளியில் வந்துடும். ஸோ எப்போயுமே இந்த ஓரத்தையல்னு சொல்லுவோம்ல, அந்த ஓரத்தையல் போட்டுட்டு தான் பக்கத்தில் இடத்தையல் போடணும். இப்போ அடித்து முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு பூ ரெடி பண்ணலாம். அந்த பூவுக்கு வந்து 4 பக்கமாக சமமாக துணி எடுத்துக்கோங்க. முக்கோணமாக மடித்து தையல் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பூ வேணுமோ அத்தனை பூ அடித்து வச்சுட்டு கட் பண்ணி ஒரு ஊசியில் வந்து நம்ம எம்மிங் பண்ணுற ஊசியில் நூல் கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த முக்கோணத்தை வந்து கையால் ஒரு 2 மடிப்பு மடிச்சுட்டு அந்த ஊசியால் நம்ம நூல் கோர்த்து வச்சதை சுற்றி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தனியாக இப்படி முடிச்சு போட்டு வச்சுட்டு மொத்தமாகவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நான் கண்டினியூவாக அதோடய சேர்த்து இது பண்ணுறனாலும் பண்ணலாம். இப்படி மடக்கிக்கோங்க. ஒரு 3 மடிப்பு மடிச்சிங்கன்னா இலை மாதிரி வரும். மடக்கின கையோட அந்த ஊசியை நம்ம அந்த மடிப்போடு நம்ம ஊசியை கோர்க்கணும். அப்போ தான் அந்த இலை வந்து நீட்டாக இருக்கும். நம்ம தான் மடக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம கோர்த்தா போதும் அப்படின்னு கோர்க்கக்கூடாது. நம்ம எத்தனை அதில் மடிப்பு கொடுத்துருக்கோமோ அந்த மடிப்புலேயும் ஊசி நூலும் கோர்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு எத்தனை பூ வேணுமோ அத்தனை பூ வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ரெடிமேடாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஒரு 6 பூ எடுத்திருக்கேன். கண்டினியூவாக இப்படி பண்ணுறப்ப தான் இப்படி 6 பூ எடுத்துட்டு அந்த இலையெல்லாம் நல்லா விரித்து விட்டுட்டு ஊசி நூல் கோர்த்து கையாலேயே நீங்கள் தச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பட்டன் வந்து பட்டனுக்குள்ளே இந்த துணியை வந்து துணிக்குள்ளே பட்டனை வச்சு, அதாவது இந்த துணி வந்து என்னென்னா ப்ளவுஸோட பார்டர் எடுத்திருக்கேன். பிளெயின்லாம் இல்லாமல் பார்டர் எடுத்தால் கொஞ்சம் கோல்டு மிக்சடாக வர்றப்போ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்டருக்குள்ளே அந்த பட்டனை வச்சு கையால் சுற்றி முடிச்சு போட்டு கட் பண்ணிவிட்டு பிசர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூவோடு அட்டாச் பண்ணி மறுபடியும் சுற்றி கையிலே எம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணணும். இதில் நம்ம அந்த பூ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் இழுத்து வச்சு தச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன வீடியோ உங்களுக்கு வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ சுற்றி எம்மிங் பண்ணிவிட்டு 3mm பீட்ஸ் வந்து எல்லா அந்த இலையோட இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. தேங்க்யூ.